ரம்ஜான் நோன்பு திறப்பு விழா நடந்தது. அதில் தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவ்வளோ பேசுகிற ஆளுங்கன்னா டெல்லி போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு அஜெண்டா வச்சு கூட்டம் போட்டிங்க? தாவேக அதிமுக ஒன்று சேர்ந்தாங்கன்னா பிஜேபிக்கு அதுக்கப்புறம் தமிழகத்தில் எதிர்காலமே இல்லைன்றத அமித்ஷா கரெக்டாக கணக்கு போட்டு டக்குன்னு ஏடிஎம் கூட பேசி மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. டக்குன்னு திமுக உஷாராகி நேராக சோனியா கிட்ட பேசி ஒரு சிதம்பரத்தை வச்சு பேசி அவங்க இழுத்து பிடிச்சிட்டாங்க. அதுலேயும் கோட்டை விட்டாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த விழாவுக்கு வந்தவங்களில் 3 முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ளே போனோம், இந்து தொண்டர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவர் உட்காந்து தடுத்து இருந்தார். திருமாவளவன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி நின்றுச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயாராக இல்லை அரசு. ஆனால் இவர்கள் சொன்னாங்க சமூக நீதி கூட்டணின்னு. தாவைகளிலேருந்து ஃபோனு, சார் இவ்வளோ அநியாயம் நடக்குது சார், இப்படி பண்ணுறாங்க சார், எங்கேயுமே வேட்பாளர் இல்லை சார், வெளியிலேருந்து ஆளை கூட்டு வர சொல்கிறாங்க சார். இப்படியே சார் விஜய் நீங்கள் சாதாரணமாக இட போடாதீங்க. எல்லார் பேசுகிற வீடியோவிலேருந்து எல்லாமே அவருக்கு வரணும். அவருக்கு பல விஷயங்கள் தெரியும். ஒரு மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி இருக்கும், பக்காவாக பேசுவார். அந்த 3 பேர் தான் திரும்பி வர்றாங்க. திரும்ப வரும்போது அந்த கார்ல ஆதவர்ஜுனா இல்ல. ஆனா அவர் சொல்றது பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு இதை பத்தி கேட்கும் பொழுது பிஜேபி எந்த பேச்சுவார்த்தையும் அவங்களோட நடத்தல, ஆதவர்ஜுனா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உதறிட்டு பரவாயில்ல போ அப்படின்னு மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் தாவேக கூட இவங்க போனாங்கன்னா திமுக உள்ளபடியே பயந்துடும். இன்னைக்கு வேதனைப்படுறாரு, போக வேண்டியதானே. தாவேகா கூட போனீங்கன்னா 60-70 சீட்டு கிடச்சிருக்கோம்ல, அட்லீஸ்ட் 100 சீட்டு கூட கேட்டு நிற்கலாமே. அவங்களுக்கும் வேட்பாளர் தேடிட்டு இருக்காங்கல்ல, 60 பேருக்கு மேலே கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. தாராளமாக கொடுத்துருப்பாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா சார்பில் நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் ரம்ஜான் நோன்பு திறப்பு விழா நடந்தது. அதில் தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் எல்லாரும் நீண்ட நாள் கோரிக்கையா அவர் ஏன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது, இப்படி கூட்டணிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு பலர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நேற்று அவர் பண்ணியிருக்கார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பல உண்மைகளை மறைத்து பேசியிருக்கிறார். அதே மாதிரி ஆதவர்ஜுனா, நாங்கள் 234 தொகுதியிலும் தனிச்சு நிற்போம், யாரிடமும் நாங்கள் பேசவில்லை, அவர்கள் தான் வந்து 2.5 ஆண்டு விஜய் முதலமைச்சர்லாம் எங்கள்கிட்ட பேசினாங்க அப்படின்னு பேசினார். பாதிக்கு பாதி 117 117. அதே போன்று இவர் நிர்மல்குமார் நாள் இது பண்ணுறப்போ இப்போ நாங்களாம் பேசலாம் வச்சுக்கிட்டு பலரும் வந்து ஏசியங்களை எழுதுகிறாங்க, கற்பனை வதந்திகளை கிளப்பிடுறாங்க, யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னாங்க. இவர்கள் குழந்தைகளாக இருக்கலாம், எதிரில் இருப்பவர்களை குழந்தைகளாக நினச்சக்கூடாது. உங்களை விட பழந்துன்னு கொட்டை போட்டவங்க தான் எதிரில் இருக்காங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் தொடர்பு என்ன, நீங்கள் உங்களுடைய இது என்னன்னு தெரிஞ்சவங்க தான் எல்லாரும். நீங்கள் வேணால் பால்வாடி கட்சியாக இருக்கலாம். சிடிஆர் நிர்மல்குமாருடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவர் எனக்கு என்னென்னு பேசக்கூடாது. அப்போ அவர் போட்டார். அப்போது நான் கூட சில இதெல்லாம் கேட்டேன். அவ்வளோ பேசுகிற ஆளுங்கன்னா டெல்லி போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு அஜெண்டா வச்சு கூட்டம் போட்டிங்க? எந்த காலத்துலேயும் போட்டதே கிடையாது. மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வச்சு ஒரே கோரிக்கை தான், ஒரே அஜெண்டா தான், கூட்டணிக்குள்ளே போகலாம், துணை முதல்வர் ஆனால் எப்படி இல்லை என்னன்னு. அதில் 98 பேர், 120 பேரில் 98 பேர் துணை முதல்வர் ஆகணும், நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும்னு பேசுனாங்க. இதெல்லாம் குறிச்சாங்க. அப்போ எதுக்கு பேசுனீங்க? அப்போ வந்து இவர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறது பொய். அது சொல்கிறது பொய்ன்றத மறுநாள் இவர் போட்டு உடைச்சிட்டார். யார்? நம்ம ஆதவர்ஜுனா. பாதி தரேன்னாங்க, இது பண்ணாங்க. யார் தரேன்னா? திமுகவா? பிஜேபி தான் குறிப்பிடுறாரு. கொள்கை எதிரோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொன்னது அந்த இடத்துல பொய் ஆயிடுச்சா? நீ பேச்சுவார்த்தை நடத்தினா தானே இந்த ஆஃபர் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஆஃபர் கொடுக்கலன்றது பொய். ஆனால் இந்த ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்றது உண்மையாயிடுதா? இன்னொன்று இவர்கள் கேட்டது இது. இவர்கள் போய் 2023-24 எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏடிஎம் கிட்ட போய் இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு வந்து பாதி வேணும், முதலமைச்சர் வேணும் 2.5 வருஷம்னு. அன்றைக்கி ஏடிஎம்கே என்ன எப்படி குழந்தைத்தனமாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் பேசலான்னு அமுச்சு விட்டாங்க. அதற்கு பிறகு இவர்கள்ட்ட ஒரு தெளிவான முடிவு இல்லை, அது அப்படியே முடிஞ்சிச்சு. பிஜேபி ரொம்ப உஷாராக அவங்களுக்கு ஐபி ரிப்போர்ட்டு மற்றதெல்லாம் ஏடிஎம்கேவும்
தாவேகாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க, எப்படி நெருங்கிடுவாங்க. தாவேகாவும் அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு அதுக்கப்புறம் தமிழகத்தில் எதிர்காலமே இல்லைன்றத அமித்ஷா கரெக்டாக கணக்கு போட்டு டக்குன்னு ஏடிஎம் கூட பேசி மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே கோட்டை விட்டது தாவேகா. கோட்டை விடுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த அதீதமான கோரிக்கை. பாதிக்கு பாதி 2.5 வருஷம். இதெல்லாம் நீங்கள் வளர்ந்து நீங்கள் ஒரு பெரிய கட்சியாக மாறி அதுக்கப்புறம் உங்கள் தயவு அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய் அப்படி இருந்தால்தான் அந்த கோரிக்கைலாம் வைக்க முடியும். அப்போ இவர்கள் எவ்வளவு குழந்தைத்தனமானவர்கள்ன்றது அதில் நிரூபணமாச்சு. அதற்கு பிறகு கரூர் இன்சிடெண்ட் வரைக்கும் இவர்கள் உச்சாணி கொம்பில் ஏறி நின்றுருந்தாங்க. நம்ம தான் முதல்வர் அதுன்னு. தமிழக முதல்வரையே அங்கிள்னு கிண்டல் அடிக்கிற கிண்டல் தோணியில் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரூர் இன்சிடெண்ட் நடந்த பிறகு காலில் உலாத குறையாக என்டிஏட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடங்கினார். அந்த பேச்சுவார்த்தையில் 90 தொகுதிகள் ப்ளஸ்ஸு நாங்கள் வந்து இது துணை முதல்வர்னு. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அந்த அளவுக்குலாம் அந்த பார்ட்டிக்கு ஸ்டஃப் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அரசியலில் அவங்களாம் அந்த விஷயத்தில் இது ஒத்துக்கலன்னொன்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படியே போய்கிட்டே இருந்தது. கீழே இருக்கிற இதே நிர்மல்குமார் மற்றவர்கள் அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் நாங்கள் கொள்கை எதிரியுடன் கூட்டணியெல்லாம் உருட்டியிருந்தாங்க. அப்போல்லாம் என்கிட்ட கேட்டப்போ நான்லாம் சொன்னது விஜயை சொல்ல சொல்லுங்கள் கூட்டணி இல்லைன்னு, அப்போ ஒத்துக்கலாம் அப்படின்னு. லாஸ்ட்டில் அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜய் சொன்னார் கூட்டணி இல்லைன்னு, அதிமுகவை நேரடியாக இது விமர்சனம் பண்ணார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கிட்ட இதை ஆரம்பித்தாங்க. நவீன் சக்கரவர்த்தி வந்து பேசினார், எல்லாரும் பேசியிருந்தாங்க, ராகுல் பேசினார், இதெல்லாம் நடந்தது. அதையாவது இவர்கள் எடுத்துகிட்டு போயிருந்தால் இவர்களுக்கு ஒரு பெரிய இதாக மாறியிருக்கும். அதையும் பண்ணலை. லாஸ்ட்டில் அது என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு திமுக உஷாராகி நேராக சோனியாகிட்ட பேசி சிதம்பரத்தை வச்சு பேசி அவங்க இழுத்து பிடிச்சிட்டாங்க. அதுலேயும் கோட்டை விட்டாங்க. நிர்மல்குமார் சொல்கிறாரு காங்கிரஸிடம் பேசுவது என்பதும் வதந்தின்னு. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வந்தார்? ஏதாவது கார் வாங்கிறதுக்கு ஐடியா கொடுக்க வந்தாரா? புதுசாக BMW EV வாங்கியிருக்காரு, அந்த ஐடியா தான் கொடுக்க வந்தாரா? அப்போ இவர்கள் வந்து இப்போ பத்திரிகையாளர்கள் இப்போ நம்மை போன்றவர்கள்லாம் பெரிய முட்டாள் நினச்சிட்டு இவர்கள் மட்டும்தான் புத்திசாலி நினச்சிட்டு. இன்னொன்று இவர்களுக்கு உள்ள கூட்டங்களில் என்ன நடக்குது, இவர் கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேறு யாருமே நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா? கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள் மற்றவங்க பேச மாட்டாங்களா? குழந்தைத்தனமான இது பண்ணுறது. அப்போ இவர் பேசுனது பொய்யின்றத ஆதவர்ஜுனா மறுநாளே போட்டு உடைச்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய பொய் சொன்னார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த விழாவுக்கு வந்தவங்களில் 3 இது முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ளே போகணும், இந்து தொண்டர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவர் உட்காந்து தடுத்து இருந்தார். யார்? நம்ம புஷி ஆனந்த். இது கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லைன்னு முடிவாகுது. விஜய் அங்கே வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாரு VOC ஆஃபீஸில். நடத்தி முடிச்சுட்டு அந்த கூட்டத்துடைய முடிவில் நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு ஜான் பெரிய காரணம். புஷிக்கு கூட அந்த இது எண்ணம் இல்லை. ஏன்னா இப்போ அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார், இனி பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோன்னு. அதனால் ஜான் வந்து பண்ணுறாப்புல. அது லாஸ்ட்டில் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம தனியாக நிற்கிறோன்னா இஃப்தார் வந்து நடத்தலான்னு அவசரமாக ஒரு நாள் முன்னாடி அந்த நட்சத்திர ஹோட்டலில் முடிவு பண்ணி 1000 பேர் வச்சு நடத்துறதுன்னு பண்ணுறாங்க. அதில் தான் போன வருஷம் நோம்புலாம் இருந்தார்ல, இந்த வருஷம் நோம்பு இருந்தாரா? இது எல்லாம் வந்து நடந்தது. இதில் ரொம்ப பரம யோகியர் மாதிரி நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, மதச்சார்பற்ற அதில் நிற்போம், எல்லாரும் வந்து புரளிக்கா அதாவது வதந்திகளுக்கு அந்த மாதிரிலாம் கிளப்புறதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு விஜய் பேசுகிறார். சமூக நீதியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, முந்தானத்து வரைக்கும் அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டிருக்கணும். இதில் என்ன சமூக நீதி காம்ப்ரமைஸு? சமூக நீதினு உருட்டின திமுக தான் ஆணவ படுகொலையிலேருந்து இந்த ஜாதிய இது பிரச்சனைகள்லேருந்து பல்வேறு பிரச்சனைகளில் எந்த நடவடிக்கை எடுக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. கூட இருக்கிற இந்த கட்சிகள் நீங்கள் 4க்கும் 5க்கும் உட்காந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்களா அறிவாலயத்தில்? அவர்களும் இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தோம், இன்றைக்கி அதே 5 சீட்டு 6 சீட்டு தான். திருமாவளவன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி நின்றுச்சு. ஜாதி வாரி இது கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயாராக இல்லை அரசு. ஆனால் இவர்கள் சொன்னாங்க சமூக நீதி கூட்டணின்னு. சேம் அதே சமூக நீதினு இவர் உருட்டுறாரு. இவர்களுக்கு அதுலேயும் சொந்த புத்தி கிடையாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதுதான் அதுதானே. அது மூஞ்சியை பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? சிரிப்பு இருந்தது அதில். ஏன்னா பெரும் குழப்பம் இருந்தது அவர் முகத்தில், பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கி நிலைமை. சார், ஆனால் ஆரம்பத்தில் இருந்து என்டிஏல குறிப்பாக பிஜேபி அப்ரோச் பண்ணி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, தூண்டில் போடுறாங்க, ஆனால் விஜய்க்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தது. அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. வேற வழி இல்லாமல் அந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை தோரணையில் கொண்டு வந்து கடைசியில் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயும் விரும்பி தான் அந்த செப்டம்பர் அந்த 23 அந்த சம்பவத்துக்கு பிறகு 30 நாள் மௌனம் பிடிச்சிருந்தார். அப்போ இவரே விரும்பி தான் என்டிஏ
டீமை கூப்பிட்டு பேசினார். பட்டினப்பாக்கத்தில் வச்சு ஒரு 3-4 சுற்று பேச்சுவார்த்தை போச்சு. அதனால் இவரை போட்டு நெருக்குறாங்கலாம் கிடையாது. அப்போ இவர் விரும்பி பேசினார். இவர் பேசினாருன்னா கூட இருக்கிறவங்களாம் அந்த ஏதோ யாரோ 117 கேட்ட ஆட்கள் தானே. அப்போ 90 கேளு இது கேளு. இவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி தேசிய அளவில் டைம்ஸ் நவ், ஏபிபி நாடுலாம் அவர்களுடைய சர்வே கிட்டத்தட்ட பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3% மேலே 127 இடம் வரைக்கும் உச்சபட்சமாக பெற முடியும் அப்படின்னு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி. அடுத்து 115 இடம் வரைக்கும் பிடிக்க முடியுன்ற இடத்துல டிஎம்கே 3% 2 பேரும் வித்தியாசம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் இவங்க இருக்காங்க டிவிக்கு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன்னா இவர்களுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், புதுசாக வர ஓட்டுகள் என்ன வந்தாலும் 40,000 50,000 ஒரு தொகுதி வாங்கினாலும் அது ஜெயிக்கிற இது கிடையாது. இது ஒரு பார்ட்டுனா இவர்களுக்கு கட்சிக்குள்ளே இன்றைக்கி காலையில் எனக்கு 3-4 பேர் ஃபோனு. எப்படி என் நம்பர் வாங்குறாங்கன்னு தெரில. தாவேகிலேருந்து ஃபோனு. சார் இவ்வளோ அநியாயம் நடக்குது சார், இப்படி பண்ணுறாங்க சார், எங்கேயுமே வேட்பாளர் இல்லை சார், வெளியிலேருந்து ஆளை கூட்டு வர சொல்கிறாங்க சார். இப்படியே அந்த மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் இதான் நடந்தது. நேற்று ஒரு பத்திரிகையாளர் அவர்கள்ட்ட இருந்தவர், அவர் சொல்கிறாரு, சார் விஜய் நீங்கள் சாதாரணமாக இட போடாதீங்க, எல்லார் பேசுகிற வீடியோவிலேருந்து எல்லாமே அவருக்கு வரணும், ட்ரிம் பண்ணி கூட வரக்கூடாது, எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அவருக்கு பல விஷயங்கள் தெரியும். ஒரு மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி இருக்கும், பக்காவாக பேசுவார். ஏங்க இவ்வளோ பக்காவாக பேசுகிறவருக்கு என்டிஏ கூட போகணும், அதான் நம்ம கட்சிக்கு இதுன்னு தெரியாதா சார்? அங்கே தான் நீங்கள் வித்தியாசப்படுறீங்க. அவர் நம்பிக்கை ஜாஸ்தி, ஜானுக்கும் அதே தான். இதில் ஜான் தான் பெரிய பிரதானமாக இவனால புஷியும் பண்ணியிருந்தார். இப்போ புஷிக்கு சில விஷயங்கள் தெரியுது, ஆனால் எல்லாம் காலம் கடந்து விட்டது. ஜானுடைய டாமினேஷனு கிட்டத்தட்ட கூட்டணி தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்க, தனியாக நிற்கணும்னா அவருக்கு எதுவுமே இல்லைன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாதா விஜய்க்கு அப்படின்னா, அது யாருங்க அவர்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ பிரச்சனை அதுதான் அப்படின்னு. அதனால் நேற்று இவங்க பேசுறதெல்லாம் கூடுற வரைக்கும் பேசுவாங்க, இல்லைன்னு தெரிஞ்சால் இல்லாமல் தானே போகிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதுதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு இதை பற்றி கேட்கும்பொழுது பிஜேபி எந்த பேச்சுவார்த்தையும் அவங்களோட நடத்தலை, ஆதவ் அர்ஜுனா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சூசகமாக சொல்லிக்கிறாரு. உனக்கு பிஜேபியே தெரிலன்னா எங்களுக்கு ஆதவ் அர்ஜுனாவே தெரிலன்னு தான், அதான் உண்மை. அதனால் இவர் ஏன் இங்கேருந்து தொத்தின்னு போனார் விஜய் கூட? அவர் சொல்கிற பல பொய்களில் கார்லேருந்து கையாட்டினார்ல, அந்த காருக்குள்ளேயே அவர் இல்லைன்றாங்க. ஏன்னா அவர் ஹோட்டல் ரூமில் தான் இருந்தார். அவரை விட்டுட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு போனது விஜய், சிடி நிர்மல்குமார், இன்னொரு நபர், அவர் ஆதவ் அர்ஜுனா கூட இருப்பார். அவர் 3 பேர் தான் போனது. அந்த 3 பேர் தான் திரும்பி வர்றாங்க. திரும்ப வரும்போது அந்த கார்ல ஆதவ் அர்ஜுனா இல்ல. ஆனா அவர் சொல்றது பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க இங்க முன்னாடி இருக்க ரசிகர்கள் தான் அந்த அவர்கள் வாய் பொழந்துட்டு கேட்பாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனா உலகமே இதை பார்த்துக்கிட்டு இருக்குன்ற கொஞ்சம் கூட அந்த பிரஞ்சையே இல்லை அவருக்கு. நம்ம இப்படி சொல்றோமே, சிரிப்பாங்களே அப்படின்னு. என்ன சிரிப்பாங்க? நான் சிரிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்தார், அண்ணா வந்தார்ன்ற மாதிரி உருட்டுறதில்ல. எதுவும் தெரியாமல் நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு அறகுறையா அதே பத்திரிகையாளர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் ஆதவ் புத்திசாலியா விஜய் புத்திசாலினா? விஜய் எங்கேயோ இருக்கார் சார், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ விஷயங்கள் எடுத்து வச்சு பார்க்குறாரு, பேசுகிறாரு எல்லாம். இவர் ஒன்றுமே கிடையாது சார். ஆனால் இதை நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு திமுகவுக்கு அந்த இதில் வச்சதுனாலேயே இவர் தன்னை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிக்கிட்டாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்றது முதல்ல பல விஷயங்கள் எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும். அவர்களுக்கு தமிழ்நாடுடைய சூழ்நிலை அதை முழுசுமாக உள்வாங்கியிருக்கணும். அரசியல் தெரியணும், பழைய விஷயங்களும் தெரியணும். என்னென்ன தெரியலன்னா படிக்கணும். எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் படித்து எல்லாமே உள்ளே போயிடும். இவர்கள் படிக்கிறதே கிடையாது. எதையாவது வளர தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது, அதுதான் பிரச்சனை. ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் இப்போ களமா இருக்க பொழுது தொகுதி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இந்த பக்கம் ஏடிஎம்கே என்டிஏ பக்கம் எப்படி போயிட்டு இருக்கு, டிஎம்கே பக்கம் சிபிஐக்கு உரிய சீட்டு சொல்லிட்டாங்க, சிபிஎம் கொஞ்சம் முறைச்சிட்டு இருக்காங்க. அது எதில் முடியும்? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்காங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய கட்சி சார்பா பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் பேசியிருக்காங்க. இதோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன சார்? முதல்ல என்டிஏ முடிச்சிடுறேன். என்டிஏ ஏற்கனவே அவர்கள் ஒரு கிளியர் கட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. தொகுதி வாரியாக பேசிட்டாங்க. எண்ணிக்கை அவங்களுக்கு மேட்டர் இல்லை. எந்தெந்த தொகுதின்ற வரைக்கும் 25 தொகுதி நின்னா 20 தொகுதி ஜெயிக்கணும், அந்த மாதிரி தொகுதியாக கேட்குறாங்க. இப்போ அதில் தான் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது. ப்ளஸ்ஸு டிடிவி அவர் நடைமுறை யதார்த்தம் தெரிஞ்சவர், அவர் எங்களுக்கு இவ்வளோ எல்லாருமே பிரிச்சுக்கிட்டாங்க.
பிஜேபியுடைய இது 25, ஒருவேளை 28, 29 இந்த மாதிரி போச்சுன்னா அது இந்த கூட்டணியில் இருக்கிறவர்களுக்காக பாரிவேந்தரோ ஏசி சண்முகம் இவர்களுக்கு தாமரை நிற்க வைக்கிறது, இல்லாட்டி அவர்களே இது பண்ணுறது. இப்போ பொற்கொடி வராங்க, ஆம்ஸ்டாங், பொற்கொடி ஆம்ஸ்டாங் நான் எழும்பூரில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஆட்களை தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கிறதுன்னு. அப்போ அந்த எண்ணிக்கை தொகுதி கிட்டத்தட்ட இறுதி ஆயிடுச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட பியூஷ் கோயலோடு உட்காந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு. அது 2வது சந்திப்பு, ஏகப்பட்ட அஜெண்டாக்களோட போயிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு அஜெண்டா பாஜக தலைவர்களுடைய செயல்பாடு. நான் பல தடவை விமர்சனமாக தலைவர்களா தலைவரா தலைவர் கேப் விட்டு கல்லு. அதனால் சரி, அதில் அண்ணாமலை அடங்குவார், நயினாரும் அடங்குவார், எல்லாம் அடங்குவாங்க. ஏன்னா இவர்களுடைய செயல்பாடு, அண்ணாமலை முறுகிட்டிங்கிறார். அவர் எனக்கு என்ன கொஞ்சம் இது பண்ணுறார். அவர் நீங்கள் எதோ இப்போ நடுவில் கூட பேசும்போது பேசியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் பண்ண வேணாம், அண்ணாமலையை முறையாக வேலை செய்ய சொல்லுங்கள், இந்த கூட்டணிக்கு வெற்றிக்காக வேலை செய்ய சொல்லுங்கள். அது நடந்துச்சு தான், நாட்டில் எவ்வளோ நடந்திருப்பேன். அப்போ அது ஒன்று. நயினார் அப்படியே தலைகளை உள்ட்டா கோயில் கோயிலாக போகிறது, இந்த ஏல்முருகனை கூட்டிக்கின்னு அங்கங்கே சுற்றிக்கின்னு விளாத்தி குளத்தில் அவ்வளோ பெரிய மேட் நடந்து ஒரு திருப்பதி போய்கிட்டு இருக்காரு. என்ன இவங்களாம் எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதுவும் தேர்தல் நேரத்தில் விஜய் கூட போட்டி போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இவர் ஆதவர்ஜனாவே அங்கே போயிட்டார், இவர்கள் இந்த இது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பாஜகவுடைய வேகம் இன்னும் அதிகப்படுத்தப்படணும், ஒரு இணையோடு இது பண்ணணும், ஸ்பீடப் பண்ணணுன்றது அதெல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு இது பண்ணுவாங்க இது. அதனால் அவர் இங்கே போயிட்டு வந்த உடனே லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு அறிவிச்சிடுவாங்க. இங்கே பெரிய பிரச்சனை, பிரளயம் ஓடிட்டு இருக்குது. இங்கே என்னென்ன அவங்கள சொன்னாங்களோ அதெல்லாம் இங்கே நடக்குது. கண்ணாடியை பார்த்தே சொல்லிட்டாங்க போல் இவங்கள, ஜெல்லாவில் அங்கே சொன்னாங்க, இங்கே தான் ஜெல்லாவில் கபலீகரம் செய்கிறது பாஜகனாங்க, இங்கே தான் திமுக எல்லோரும் கபலீகரம் பண்ணுது. கூட்டணி ஆட்சின்னு கோரிக்கை வைக்கிறாங்க பிஜேபின்னாங்க, ஒன்றும் வைக்கல. இங்கே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கோரிக்கை வச்சது, இவர் திரும்ப வச்சார். அதற்கு பிறகு அமித்ஷா திமுக எல்லா முடிவும் அவங்க தான் எடுக்கிறாங்க. அங்கே அப்படி நடக்கவே இல்லை, அவர் தான் சீட்டு ஒதுக்குறாரு. இங்கே இவர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. மதிமுகவில் 4 கொடுப்போம், 3 உதயசூரியன் முடிவு பண்ணுறாங்க. இதில் சிபிஎம்முக்குள்ளே பெரிய பிரளயம் ஓடிட்டு இருக்குது. சண்முகத்தை முடிவெடுக்க விடாமல் தடுக்கிற சக்திகள் இருக்குது. நான் விரிவாகவே ட்வீட்டில் எழுதினேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். ட்வீட்டில் இவங்க யாரும் வரல, ஃபேஸ்புக்கில் தான் இவங்கெல்லாம் பூமர்களாக இருக்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் மட்டும். அதில் வந்துட்டு என்னை கண்டபடி வசப்படுறாங்க. அதாவது தோழர்கள் இப்படிலாம் இருப்பாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கருத்தால் பேசக்கூடியவர்கள். ஆனால் ரொம்ப தரம் இறங்கி சேர்த்தி இருக்குல்ல, டிஎம்கே ஐடிவிங்க கூட மோசமாக என்னை திட்டதெல்லாம் பார்க்குறேன். அதில் பல பேர் என்னை கேள்விலாம் கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா கட்சி பற்றின்னு. என்ன தெரியுமான்னு முதல்ல அவங்க கேட்டுக்கணும். அப்போ நான் சொன்ன விஷயங்களில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே இவர்கள் சண்முகத்தை டாமினேட் பண்ணுறாங்க. சிதம்பரம் தொகுதி தேவைப்படுகிறது கே பாலகிருஷ்ணனுக்கு, மாநாட்டில் எச்சரித்து அனுப்பினார்கள். நாம் தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி கிடையாது. 7 தொகுதி 6 தொகுதினா நிற்க வேணாம், வெளியே வந்துடலாம், நாம் மானத்தோடு வாழ்வோம், 10 தொகுதிக்கு மேலேனா நிற்போம், இப்படிலாம் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இங்கே வந்துட்டு இப்போ 5 தொகுதினா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு சண்முகத்தை போட்டு நிர்பந்தம் பண்ணால் அதை நம்ம பதிவு பண்ண தான் செய்வோம். இந்த ஒத்துக்கோ அப்படின்னு சண்முகத்தை நிர்பந்தம் படுத்துகிறாங்கன்ற தகவல் எனக்கு எப்படி தெரியும்? கட்சிக்குள்ளே மாநில செயற்குழுலையோ, மாநில குழுவிலையோ, இல்லை மாவட்ட செயற்குழுலையோ, இல்லை மாவட்ட செயலாளர்களோ, இல்லை டைஃபிலையோ யாராவது இருக்கிறவங்க எனக்கு சொன்னால் தானே தெரியும். எல்லா கட்சி இப்போ தாவேக்கால என்ன நடக்குது, மாவட்ட செயலர் கூட்டத்தில் எனக்கு மாவட்ட செயலர் சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் அஜெண்டா வச்சாங்க, இதெல்லாம் பேசுனாங்க, இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ என்னை நோக்கி வருகிற ஃபோன் கால்கள், என்கிட்ட பேசுகிறவங்க சொல்கிறது தானே, அவங்களுடைய ஆதங்கத்தை எங்கே கொட்ட முடியும்? நம்ம தான் அவங்களுக்கு ஸ்பீக்கரு. அப்போ சிபிஎம்மில் என்ன பதிவு பண்ணால் இவர்களுக்கு என்னென்னா அதில் விஷயங்களை வெளியே வந்துச்சான்ற கோவம். இப்போது சிபிஐக்கு நேற்று 5 சீட்டு, வழக்கம் போல் பாஜக உள்ளே வந்துடும் அது இதுன்னு அதானே, அதே மாதிரி சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அதே அவங்களும் சொன்னாங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். எங்களுடைய தன்மானத்தை தொடவில்லையா, 3 சீட்டு கொடுத்தா தொட்டாங்கன்னு அர்த்தம் போல். 5 சீட்டு வரைக்கும் தன்மானத்தில் அந்த ஊசி இறங்கலை, அப்படியே இறங்கல. 6லேருந்து 5 வர வரைக்கும் தன்மானத்தை தொடலை. 5லேருந்து 4 போய் தொட்டுச்சுன்னா அடுத்த தேர்தலில் நடக்கும். இது ஒன்று. இவருக்கு இப்போ சிபிஎம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நேற்று ஒரு துக்க நிகழ்வு அவங்களுக்கு, பாப்பா உமாநாத் அவங்களுடைய மகள், அவங்க நிர்மலா ராணி வழக்கறிஞர், திருச்சியில் இருக்காங்க. அவங்க நேற்று திடீர் மரணம், அதில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி விசிகாவும் மனிதநேய மக்கள் கட்சி சொன்னதுனால நாளைக்கு அவங்க வந்தால் வராங்க, வராட்டி போகிறாங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க.
திமுக அந்த முடிவுக்கு வந்துருச்சு. திமுக மக்கள் நல கூட்டணியை உடைக்கிறதா? காலமெல்லாம் தன்னுடைய அடையாளத்திலிருந்து உங்களுக்காக நின்ற, உங்களுக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் நீதி மையத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இன்னைக்கு அதையும் அதில் இருக்கிறவங்களையும் உடைக்கிற வேலையை திமுக செய்யுது. இது நன்றி கெட்டத்தனம் தானே? உங்களோட நின்று கூட நின்று பயணித்து சமூக நீதி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி உங்களுடைய 2-3 தேர்தல் அனைத்து தேர்தலும் வெற்றி காரணமாக இருந்தவர்களை ஒதுக்குகிறீர்கள். உங்களை எதிர்த்துக்கிட்டு அப்பப்போ வியாபாரம் பண்ணுற பிரேமலதாவை சேர்த்துக்கிட்டீங்க. உங்களை எதிர்த்துக்கிட்டு சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ண ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டீங்க. இதுதான் திமுகன்னு இந்த தோழர்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள். அவருக்கு ஒரு அவ்வளோ மரியாதை இருந்தது 2021. அவரை கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரியே மாற்றிட்டீங்க. அவரால் சொந்தமாக முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு, இவர்களுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு அவரை மாற்றிட்டீங்க. அப்போ இன்றைக்கி அவருக்கு வந்து ஏதோ இது பண்ணி ஏதாவது பண்ணி விடுங்க மரியாதை போகுதுன்ற மாதிரி. சரி 8 சீட்டு தரணும்னா அவர் ஓரளவு திருப்தி அடைஞ்சிருப்பார். பரவாயில்ல 8 சீட்டுன்னு. அதில் 2 உதயசூரியன் இல்லைங்க. இது பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமே. அதே 6 தான். அதானே அர்த்தம். அது ஒன்று. மக்கள் நீதி மையம் 4 கேட்குறாங்க. அவங்க 5 கேட்குறாங்க. 4 என்னமோ தரேன்றாங்க. 4 அதிகம். சரி கொடுக்குறாங்க. அதில் 4 உதயசூரியன். அதான் ட்விஸ்ட்டு. இவங்க எங்கே சின்னன்றாங்க உதயசூரியன். இப்போ அது ஓடிட்டு இருக்குது. இப்போ கமல்ஹாசன் அவருடைய இதை அவர் உணர்ந்திருப்பார். கடைசியில் பிரேமலதா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சீட்டுங்கிறது தான் அதை இப்போ இவங்க எல்லாத்தையும் சஸ்பென்ஸ். முடிச்சு விட்டு தான் கொடுப்பாங்க. 10 கூட கொடுப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல இவங்க வெளியில வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏங்க இப்போவே வெளியே வரலாங்க. மக்கள் நல கூட்டணி வெளியில் வந்து தாவேகா தனியாக இருக்குது. கூட்டணி அமைக்கலாம். இதுதான் மாற்றம். அப்போ தான் அரசியலில் ஒரு மாற்றம் வரும். மக்கள் நல கூட்டணி அப்படியே வெளியே வந்துச்சுன்னா, ஈவன் வைகோ உட்பட கூட்டு வெளியே வந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்க ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் சேர்ந்து இதுவும் சேர்ந்தா ஒரு உளவியல் ரீதியாகவே திமுக ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். தாவேகாவுக்கு கொஞ்சம் பலம் கூடும். அவரும் மத சார்பின்மை நேற்று சொல்லிட்டார்ல. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வாசல் திறந்து விட்ட மாதிரி. இதை விட சான்ஸு கிடைக்கவே கிடையாதுன்னு காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனா சண்முகம் அவர்களுக்கு வந்து ஒரு தோழமை திமுகவோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லை சார்? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு அறிவுரை சொன்னவர் இவர். பத்திரிகைகள்லாம் தொடர்ச்சியா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம வந்து ஒருங்கிணைந்து போகணுன்ற அறிவுரையை பல. அதுக்கெல்லாம் மரியாதை இல்லைல்ல. இப்போ அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் சொல்றாரு எங்க வேதனையை புரிஞ்சுக்கோங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, சார் எங்களோட ஒப்பிடாதீங்க, எங்க வேதனையை புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து 100 தொகுதிகளுக்கு மேல நின்னோம், இப்ப 28க்கு குறைஞ்சிட்டோம். தனியா போய் வேதனை போட்டுக்குங்க. இவங்கள்ட்ட ஏன் வர்றீங்க வேதனை? எங்களை பார்த்து நீங்க உங்க சீட்டை அதிகப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. கேட்க தான் செய்வோம். அதானே அரசியல். அவங்களுக்கு கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கேட்க தான் செய்வாங்க. அது ஒரே ஒருத்தர் தான் கேட்டார். சண்முகம் மட்டும்தான். பாலகிருஷ்ணன் கேட்பாரா? இல்லை கனகராஜ் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கனகராஜ் கேட்பாரா? ஸ்போக்ஸ் பர்சன் அருணன் கேட்பாரா? இல்லை மற்றவர்கள் வாசிகியோ மற்றவர்கள் கேட்பாங்களா? சண்முகம் மட்டும்தான் கேட்டார். அதே மாதிரி வீரபாண்டியன் கேட்டாரா? தாயன்போடு தாய் மாணவர் மாதிரி தகப்பன் சாமியாக எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் உருட்டியிருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் அதை தாண்டி ஒன்று இருக்குங்க. தொகுதியை தாண்டி சில கவனிப்புகள் இருக்குது. அதெல்லாம் இவர்கள் வந்து வெளியில் இது பண்ண முடியாது. நமக்கும் அது தேவையில்லை. இதனால தான் அழிந்து போகிறார்கள்ன்றனால. அரசியலை சரியாக பயன்படுத்துகிறதுக்கு எது தடுக்குது அப்படின்னா இதுதான் தடுக்குது. சில சலுகைகள், சில விஷயங்கள். இதெல்லாம் உதறிட்டு பரவாயில்ல போ அப்படின்னு மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் தாவேகா கூட இவங்க போனாங்கன்னா திமுக உள்ளபடியே பயந்துடும். ஏன்னா என்னை வச்சு தான் நீன்ற மனசில் இருக்காங்கல்ல, எங்களை வச்சு தான் நீ அப்படின்னு இவங்க சுட்டி காமிது ஒரு வாய்ப்பாக அமையும். காங்கிரஸ் அதை மிஸ் பண்ணிச்சு சுயநலவாதிகளால். இன்றைக்கி வேதனைப்படுறாரு. போக வேண்டியதானே. தாவேகா கூட போனீங்கன்னா 60-70 சீட்டு கிடச்சிருக்கோம்ல. அட்லீஸ்ட் 100 சீட்டு கூட கேட்டு நிற்கலாமே. அவங்களுக்கும் வேட்பாளர் தேடிட்டு இருக்காங்கல்ல. 60 பேருக்கு மேலே கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. தாராளமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ காங்கிரஸுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு நீண்ட கால ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கும்ல. யங்ஸ்டர்ஸ் வந்துடுவான். இன்னைக்கு காங்கிரஸுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தாவேகாவோட போனால் யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. உங்கள் கொடியை தூக்கிட்டு பிடிப்பான், அவன் கொடியை பிடிப்பான், காங்கிரஸை பற்றி இது பண்ணுவான். அது பெரிய வளர்ச்சி. நீங்கள் அடுத்த உள்ளாட்சிகளில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை தாண்டி ஒரு வளர்ச்சி இருக்கும். அது எம்பி சீட்டில் டிஎம்கே ஓரம் கட்டிடலாம். அந்த அணியே ஓரம் கட்டு தாவேகா அணி தான் நிற்கும் முன்னாடி. ஏன்னா காங்கிரஸாக பிஜேபியாக தான் நிற்கும். வரலாற்று வாய்ப்பை மிஸ் பண்ணது காங்கிரஸ். அதுக்கு காரணம் தாவேகாவா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. தாவேகா ரெடியாக இருந்தது. தாவேகா ஏன் என்ன காரணம்னா அவர்கள் அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க, முயற்சி எடுக்கல. அதுக்கு காரணம் திமுக தான். டக்குன்னு மூவ் பண்ணி சிதம்பரத்தை வச்சு சோனியா காந்திட்ட பேசி ராகுல் ஆஃப் பண்ணி நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க. ராகுல் பிரச்சாரத்துக்கெலாம் வரவே மாட்டார்.
அவர் ஒரு மாதிரி டைப் அவர். அதுக்கப்புறம் ராகுலை பார்த்தீங்களா எங்கேயாவது? இல்ல அதுதான். ஏன்னா மோடி அவர்கள் 3 முறை வந்துட்டாரு தமிழகத்துக்கு. இன்னும் ராகுல் அவர்கள் ஒரு முறை கூட வரவே வரல. ஆனா மாட்டார். சென்ற முறை வந்து எத்தனை முறை வந்தாரு? அந்த வித்தியாசம் பார்க்க கோபம். முடியுது. அண்ட் இவரோட பிறந்த தினத்து கூட அண்ணன்ற வார்த்தையெல்லாம் காணும் அதுல. அதை தான் சொல்கிறேன். அவர் கோபம். இவரும் அண்ணன் போடலையா, இவரும் பிரதர் போடல. அதனால் நீ போ, உனக்கு என்ன, அவங்க அம்மா எங்களுக்கு இருக்க ஒரு துணையாக இருக்காங்கல்ல, போ அப்படின்னு. காங்கிரஸை முட்டு சந்து கூட்டு போதில் யாராவது ஒருத்தர் திடீர்னு முளைச்சி வந்துடுவாங்க. காங்கிரஸ் எப்போல்லாம் நல்ல பாதைக்கு போதோ அன்றைக்கி முட்டு சந்து கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் தோன்றுவார். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இவர் பீகாரில் தோன்றலையா, பல மாநிலங்களில் பண்ணார். கேசி வேணுகோபால் தான் இதில் பிஹெச்டி வாங்கினவர். ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். அதனால் தமிழ்நாட்டில் முயற்சி 5 ஸ்டேட்டில் விஜய் வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் 29ல் பெரிய அளவில் ரீச்சாக இருக்கும். விஜயும் அது ஒன்றும் இல்லை, பால்வாடி கட்சி தானே. போய் சோனியாவை பார்த்து பேசி, கார்கேயை பார்த்து பேசி, இப்படிலாம் பண்ணலாம், பாண்டிச்சேரியில் நம்ம நின்று ஆட்சி பிடிக்கலாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், 5 ஸ்டேட்டுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன், கேரளாவுக்கு இப்போவே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், இந்த மாதிரி பல இது பேசியிருக்கலாம். இவங்க தான் உச்சாணி கொம்பில் இருக்காங்களே, முதலமைச்சராகிட்டாவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆணவத்தில் இருந்தவர் தான் வைகோ 96ல் தூக்கி எறியப்பட்டார். இவரும் தூக்கி எறியப்படுவார், அப்போ தெரியும். ஸோ ஒரு விதத்துல தாவேக்காவுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த தேர்தல்ல தாவேக்காவின் உண்மையான பலம் என்ன அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும். ஏன்னா கூட்டணியில போயிருந்தா கூட நமக்கு வந்து இதுக்கு பதில் கிடைக்காமயே போயிருக்கோம். இப்ப அதுல ஒரு ஆர்வம் நமக்கு வந்து மிஞ்சுது. பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி.